வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க கோரி காஞ்சிபுரத்தில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வன்னியர்கள் இடஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படாததை கண்டித்து பாமகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க கோரி காஞ்சிபுரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. வன்னியர்கள் இடஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படாததை கண்டித்து பாமகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி காஞ்சிபுரத்தில் அன்புமணி தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் கர்பகம். அதாவது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில தற்போது ஒரு தொடர் முழக்க போராட்டமானது நடைபெற்று வருகிறது. வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இன்று டிசம்பர் 24ஆம் நாளுடன் 1000 நாட்கள் கடந்த நிலையில இன்று வரை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றப்படாததை கண்டித்து வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில இந்த தொடர் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்துல கலந்திருக்கிறாங்க. பாமகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் கலந்திருக்கிறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டுமல்லாது சென்னையில வடசென்னை பகுதியில் குறிப்பா குளத்தூர் பகுதிகளிலும் இந்த இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்த கோரி கட்சி சார்பில் பல்வேறு பகுதிகளில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. அதனுடைய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். மத்திய அரசுக்கு எதிரான திமுக அரசுக்கு எதிரான பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி, அதாவது திமுக அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி இந்த போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த போராட்டமானது இன்னும் ஒரு மணி நேரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு பாமக கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடை வழங்க கோரி தொடர்ந்து முழக்கமிட்டு வருவதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.